Hello guys, welcome to MO for Tech. இந்த வீடியோல பாண்டிச்சேரி கவர்மெண்ட் டூரிசம் அசிஸ்டன்ட்க்கு ஜாப் வேகன்சி நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதை நம்ம டீடைல்ஸ் ஃபுல்லா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டூரிசம் கீழே வருது. அதில் வந்து டூரிசம் அசிஸ்டண்ட்டுக்காக போஸ்டிங்க்கு எடுக்கிறாங்க. இப்போது அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன்லைன் ரேட் அப்ளிகேஷன் எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 24/11 நாளிலிருந்து அடுத்த மாதம் 23/12 வரைக்கும் அப்ளிகேஷன் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அதில் வந்து டூரிசம் அசிஸ்டண்ட்டில் லெவல் வந்து 4 தான், இது லெவல் 4. அதில் வந்து 5 வேகன்சி எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக அன்ரிசர்வ்டில் 2, இடபிள்யூஎஸ்ல 1, எம்பிசியில் 1, ஓபிசியில் 1 அது போல் எடுக்கிறாங்க. இப்போ இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜாப் வேகன்சி, இது எலிஜிபிலிட்டி தான் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எசென்ஷியல் பார்த்தீங்கன்னா டிகிரி இன் டூரிசம் ஸ்டடீஸ் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. டிகிரி இன் டூரிசம் ஸ்டடி வச்சிங்கன்னா ஓகே, அப்படி இல்லைனா பாருங்க. ஆர் டிகிரி வித் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் டூரிசம், அதாவது பிஜி இன் டிப்ளமோ போஸ்ட் கிராஜுவேட் இன் டூரிசம் அது வச்சிருந்தீங்கனாலும் ஓகே. அப்படி இல்லைனா மூணாவது ஆப்ஷன் பாருங்க, 3 years டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். அதாவது நிறைய பேர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருப்பீங்களா, அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 years டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூஷன் இது படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் அப்படி சொல்கிறாங்க. அதை தவிர்த்து கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் 2 years இன் டூரிசம் ஃபீல்டில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தருவாங்க. ஐ மீன் கொஞ்சம் உங்களுக்கு முன்னுரிமை தருவாங்க. அதேமாதிரி நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருந்தாலும் ஓகே. இப்போ ஏஜ் லிமிட்டு 23/12/2022 படி நீங்கள் வந்து 18 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கணும், ஓகேங்களா. அதில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எம்பிசி ஓபிசினா 3 வருஷம் ப்ளஸ் நீங்கள் போட்டுக்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தாங்கன்னா மிலிட்ரி சர்வீஸ் இயர் ப்ளஸ் 3 years அப்படி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இருந்தாங்கன்னா 10 வருஷம் ரெஸ்பெக்டிவ். அதில் வந்து 3 வருஷம் எம்பிசி ஓபிசி கன்சிடர் பண்ணுறாங்க. டிவோர்ஸ்ட் ஹியூமனாக இருந்தாங்கன்னா அப் டு ஏஜ் 35 yearsக்குள்ளே பண்ணிக்கலான்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போது இதில் இன் சர்வீஸ் அப்ளிகண்ட்டுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அது நம்ம லேட்டராக ஏஜ் எப்படின்னு லேட்டராக பார்ப்போம். யார் யார் இன் சர்வீஸ் அப்ளிகண்ட் யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது பார்ப்போம். இப்போ நேட்டிவிட்டி ரெசிடென்ஸ் பாண்டியில் மேக்ஸிமம் நீங்கள் 5 வருஷம் மினிமமாக 5 வருஷம் நீங்கள் இருக்கணும். இருந்திருந்தால் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். அதுக்காக நீங்கள் வந்து நேட்டிவிட்டி ரெசிடென்சி சர்டிஃபிகேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வாங்கிடணும். அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் நீங்கள் எந்த கேஸ்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும். சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் அப்போ செக் பண்ணுவாங்க. பர்சன் இடபிள்யூஎஸ்க்கும் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அது 2 சேம் தான். டிவோர்ஸ்ட் ஹியூமனா நாட் மேரிட் அகெயின் அப்படி நீங்கள் மறுபடியும் ரீமேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இருந்து. அதே மாதிரி பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இருந்ததுன்னா அவங்க வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து மெடிக்கல் போர்டு கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரிட்டு நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இப்போ செக் பண்ணுவாங்க. இப்போது மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்துருமா, ரிட்டன் எக்ஸாமினேஷன். இந்த வேகன்சி வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் வச்சு தான் நாங்கள் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் லைனில். அதே மாதிரி 2வது லைனில் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். அதாவது சிங்கிள் பார்ட்டில் ஃபார்வர்ட் செக்ஷனில் மட்டும்தான் இருக்கும். 2 மணி நேரம் இருக்கும். 100 கொஸ்டின், அதாவது 1 மார்க் தான் இருக்கும். 100 கொஸ்டின் எதை பொறுத்தெல்லாம் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ், இந்தியன் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், சிவிலைசேஷன் அண்ட் ஜியாகிரஃபி, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், புக் கீப்பிங். இதெல்லாம் மேனேஜ்மெண்ட் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், புக் கீப்பிங்லாம். அதே மாதிரி நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. 0.25% வந்து கொடுப்பாங்க நெகட்டிவ் மார்க்கிங் பண்ணியிருந்தீங்கன்னா. அதே மாதிரி மல்டிபிள் ஆன்சர் சூஸ் பண்ணிங்கன்னா ஒரே கொஸ்டினுக்கு அது ராங் ஆன்சரை கன்சிடர் பண்ணிப்பாங்க. கால் பாயின்மெண்ட் தான் யூஸ் பண்ணணும். மேபி அவங்க கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஆன்சர் எல்லாம் ரிக்ரூட்மெண்ட் பிஒய் கவர்மெண்ட் ஐஎனில் பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு மினிமம் மார்க் ஃபார் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் 30% வச்சுருக்காங்க. எம்பிசி ஓபிசி இடபிள்யூஎஸ்க்குலாம் 25% வச்சுருக்காங்க, ஓகேங்களா. டேட் அண்ட் வென்யூ ஆஃப் எக்ஸாமினேஷன் எல்லாமே பாண்டிச்சேரியில் தான் நடக்கும். அதே மாதிரி ரிக்ரூட்மெண்ட் வெப்சைட்லேயும் லீடிங் நியூஸ் பேப்பர்லேயும் நாங்கள் இன்டிமேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இன் சர்வீஸ் அப்ளிகன் எப்படி நாங்கள் யாரெல்லாம் இன் சர்வீஸ் அப்ளிகன் இதில் எலிஜிபிள் பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஹவுஸ் கீப்பரும் ரூம் அட்டன் ஆல்ரெடி கவர்மெண்ட் வேலை செஞ்ச டிபார்ட்மெண்ட்டில் அவங்களாம் டூரிசம் அசிஸ்டன்ட்க்கு எலிஜிபிள் சொல்கிறாங்க. ஏஜ் கேட்டகரி நம்ம இப்போ கீழே பார்ப்போம். இவங்களாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு அந்த காப்பியை த டைரக்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டூரிசம் டாக்டர் அம்பேத்கர் சாலை புதுச்சேரி 605-001 அங்கே வந்து நீங்கள் காப்பியை சென்ட் பண்ணணும். கடைசி டேட்குள்ளே சென்ட் பண்ணாதவங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. தென் இதெல்லாம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். நீங்கள் ஒரு தடவை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே ஒரு அப்ளை வீடியோ இருக்கும், அதை செக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எல்லா அப்ளை வீடியோ சேமாக தான் இருக்கும். பட் அதில் ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஹெல்ப்டெஸ்க் நம்பர் இருக்கு இல்லையா, 0413-2358-576 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் பாருங்கள். பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் அதே மாதிரி நிறைய கேட்டகரி ஊற்றுருங்களா. இன் சர்வீஸ் அப்ளிகன் ஹவுஸ் கீப்பர் ரூம் அட்டண்டன்ட் ஆல்ரெடி நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்கன்னா
அவங்களுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 24/12/1982 இதுக்கு கீழே இருக்கக்கூடாது. அதே மாதிரி 23/12/2004 இதுக்கு மேலேயும் நீங்கள் இருக்கக்கூடாது. இந்த வயசுக்குள்ளே இருக்கவங்களாம் இன் சர்வீஸ் அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணலான்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி எல்லா கேட்டகரியும் இருக்குது, அது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸ்பெசிஃபிக்காக இன் சர்வீஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, அவ்வளோதான் இந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்ளை வீடியோ மேலே ஒரு வீடியோ இருக்குது பாருங்கள், அது சும்மா செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அது கிளாரிஃபை ஆகலாம். இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.